என்னதான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடி அடின்னு அடிச்சு போயிட்டாலும் வார்த்தை சண்டைகள் அப்படி அள்ளி வீசினாலும் ஆனா இவங்க மத்தியில ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குதான் நினைக்கிறேன். அதனாலதான் ரெண்டு பேரும் ஒன்னாவே போறாங்க பிரச்சாரத்துக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட் மக்களே. என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படின்னு கேட்கறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன உதயநிதி அவர்களும் ஐயா பெரும் விவசாயி ஐயா இபிஎஸ் ஐயா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே விமானத்தில் இன்னைக்கு பயணிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் பிரச்சாரம் இருக்கு இல்லையா, இதுக்கு தொடர்ந்து ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இங்கே ஈரானா ஈராக்கா அப்படின்ற சூழல்லாம் மாறி போய் ஈரானா அமெரிக்காவா அப்படின்ற சூழல்லாம் அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள இபிஎஸ்ஆ உதயண்ணாவா யாரு போட்டி போட்டுக்கிறா அப்படின்றதா இங்க பெரிய சர்ச்சைக்குள்ள போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இவங்க நடக்கிற இந்த சூழல் இருக்கு இல்லையா, ஐயா இபிஎஸ் அவர்கள்லாம் வந்து மிகவும் கோபம் அடைஞ்சு பெரிய டென்ஷன் ஆகி வரலாம் உயிரோடு இருந்து என் உசுரை வாங்கின்னு இருக்கான் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நம்ம உதயநிதி அண்ணன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இன்ஸ்டாகிராமில் நடு ராத்திரியில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. பால் டைல்லாம் குடித்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்துச்சு. அது எதுக்காக அப்படின்றதும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட்லாம் போட்டு, அதாவது காவேரி பிரச்சனைக்காக போஸ்ட்லாம் போட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், போக்குவரத்து பிரச்சனை இந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு ட்விட்டரில் வந்து போஸ்ட் போட்டிருப்பார். அப்போ போஸ்ட் போட்டப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா, யாரை டேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ முதல்வராக இருந்த, அப்போ எதிர்கட்சியில் இருந்தப்போ முதல்வராக இருந்த நம்ம ஐயா எடப்பாடி ஐயா அவர்களை வந்து மென்ஷன் பண்ணி போட்டுருணும். ஆனால் அந்த இடத்துல அவர் யாரை மென்ஷன் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் அம்மா இருப்பாங்க, அவங்க அக்கௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாரு. அதான் நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர்லாம் எடுத்து வீடியோலாம் போட்டிருப்பாரு. இப்போ இப்படியான சம்பவங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்த அண்ணன் உதயம் என்ன நடுராத்திரியில் ஒரு வீடியோ வருது, அது வந்து பால்டைலாம் குடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்ததோ அதை கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்து, அது அவருடைய பர்சனல் விஷயம், அந்த பர்சனல் விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த பிரச்சாரத்தில் பேசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பேசக்கூடாதுன்ற ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கு. அது எல்லாத்தையும் மீறி வந்து பேசுறாரு. அவர் அப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வியோட விரக்தி தான். தோல்வியோட விரக்தியின் காரணமாக அவர் தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. தோத்துருவோன்ற அந்த பெரும் பயத்தில் தான் அவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் உதயநிதி அவரும் விட்டு வைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எங்க போனாலும் உதயணனுக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டுறது தான் மெயின் வேலையாகவே இருக்குது. ஃபோட்டோ எடுத்து காட்டிடுறாரு. அதுக்கு முன்னாடி 2021 தேர்தலில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல் எடுத்து வச்சுன்னு காட்டினார். கடைசியான நடந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே செங்கல் வச்சு தான் எல்லா இடத்துலையும் பரப்புரை போயிட்டு இருந்துச்சு. இப்படி செங்கல் வச்சு தெரிஞ்சவர் இப்போ வெறும் ஃபோட்டோ வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இவர் வந்து முழுக்க முழுக்க மக்கள் தேர்ந்தெடுத்து வந்த அரசியல்லாம் கிடையாது இவருக்கு இருக்கிறது. இவர் வந்ததுக்கான ரீசன் காலில் விழுந்து டேபிளுக்கு அடியில் பூந்து போய் தான் வந்தது அப்படின்னு சொல்லி அவர் பேச, அதுக்கு டென்ஷனான ஐயா எடப்பாடி தான் இப்படியான வார்த்தைகள்லாம் விட்டாரு. பால்டாயில் குடிச்சு அன்னைக்கே செத்துருக்க வேண்டியவன் இன்னும் உசுரோட இருந்து உசுரை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஏன் உசுரை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது பெரிய சர்ச்சைக்குரிய ஒன்றா ஆயிடுச்சு. எல்லார் மத்தியிலும் அவர் தோல்வி விரத்தில் தான் பேசுகிறாங்கன்ற அரசியல் எல்லாமே வந்து இப்படி தான் போயிடுச்சு. சரி, இப்படி தான் பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயண்ணனும் விட்டு விடாமல் எங்கே போனாலும் ஃபோட்டோ இவர் காட்டுறாரோ இல்லையோ மக்கள் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஃபோட்டோலாம் காட்ட மாட்டேன் போங்க, அவர் என்னை திட்டுறாரு, ஆவுனா பிடிச்சி நல்லா திட்டுறாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாகுது, அவர் என்ன ஆவுனா என்னை வம்புகள் தின்னுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையாக போயிடுச்சு. அவர் அதுக்கு மேலே பார்த்தீங்களா, கார்பெட்டு கிடையாது இந்த இடத்துல இருக்கிறது, அது ஒரு ஆள் படுத்திருக்காரு, கார்பெட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் கடுமையாக விமர்சிக்கிறது. காலை தேடுறது தான் ஒரு வேலையாக இருக்குது அது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெரிய விமர்சனங்கள் போயிட்டு இருந்துச்சு. இந்த சூழலில் தான் சரி இவர் ஒரு பக்கம் இப்படி போச்சு அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் ஐயா ஸ்டாலின் ஐயாவை என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலத்துலலாம் வந்து இவர் காணாமல் போயிருப்பார், இப்படி காணாமல் போயிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி இருந்திருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தார். வெறும் கொரோனா காலத்தில் காணாமல் போயிருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவர் சமாளித்தார். என்ன சமாளித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்துக்கு அவர் வரல, களத்தில் இருந்திருக்க மாட்டார், அதான் சொன்னேன் அப்படின்ட்டு இருப்பார். ஆனால் இன்னொரு கேள்வி என்னன்னா, அவர் போய் சேர்ந்துருப்பார் அப்படின்னு பேசியிருந்திருக்கு இல்லையா, இப்படி போய் சேர்ந்துருப்பாருன்றது யாரை சொல்கிறது? அப்போ இந்த மென்ஷன் படி தான் நம்ம வந்து எல்லாரும் வேறு தோல்வி விரக்தியில் தான் இந்த மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு அனல் பறக்கும் இந்த களத்துக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஃப்ளைட்டில் போகிறாங்க அப்படின்னு, அதாவது சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் ஒரே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு அங்கேருந்து பிரிஞ்சு அவங்க தேர்தல் பிரச்சார காலத்துக்கு வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ இவங்க போகிறதுனால ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டா என்ன சம்பவம் நடக்கும்? இப்போ எடப்பாடி ஐயா உள்ளே உட்காந்துக்கிட்டு
உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்க்க நம்ம உதயநிதி அண்ணன் வந்தார்னா உடனே அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் பெரும் சிரிப்பு வரவழைக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. சப்போஸ் உள்ள உதய அண்ணன் உட்காந்துருக்காரு, அப்போ எதிர்க்க எடப்பாடி வராது அப்படின்றப்ப அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உடனே உதய என்ன மறைஞ்சு பாரு, இவர் வேறு என்னை திட்டுவாரு, ஆவுன்னு இப்படி திரும்புவாரா? இப்படியான சில சம்பவங்கள் அந்த இடத்துல நடக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் ஒரு கூட்டு சதிதான்ப்பா, ஒன்னா இருந்துப்பாங்க, அப்புறம் நாளை பின்ன இவங்களை வந்து தெரியாத விஷயமா சும்மா அங்கே மேடைக்கு பேசுறதான் எல்லாம் பார்த்தா மாமா மச்சம் தான் பழகுவாங்க. என்னப்பா என்ன இன்னைக்கு என்ன எவ்வளோ திட்டினா, என்ன இன்னைக்கு எவ்வளோ திட்டினா அப்படின்லாம் சகஜமாக பேசுவாங்கன்னு ஒரு கூட்டம் வந்து பெரிய அளவில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக தாவேக்காரங்க எல்லாருமே வந்து இந்த கமெண்டில் போய் பயங்கரமாக நான் மச்சான் பேசிப்பீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது யாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயா சேகர் பாபு ஐயா இருக்கார் இல்லையா, அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காங்க. அதுக்கு இடையில ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சைடில் நின்றுட்டு இருந்த அண்ணன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு காதில் எடுத்து வச்சுக்கிட்டேன், உன்னையே தான் இங்கே திட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தப்புன்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது உன்னையே தான் திட்டிக்கிட்டு இருக்கோம் சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல நின்று யார் பேசிக்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மத்திய சென்னைக்கு நாடாளுமன்ற குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். யாருன்னு சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் சைடில் அப்படி அவர் பேசுனதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை அண்ணனை வந்து ஒரு சாடமாடியாக, அதாவது பாஜகவை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சூழலில் இப்படி ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது உன்னையே தான் திட்டிக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொன்னது வந்து பெரிய பேச்சுக்குள்ளாச்சு. அப்போ வந்து பெரிய வைரலான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அவர் பேசுறது தான் பெரிய வைரலே அன்னைக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்க சூழலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அரவணைச்சு தான் இருந்துக்கிறாங்க. வெளியே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது அப்படின்றது இருக்க தான் செய்யுது அப்படின்றதுலாம் சொல்கிறாங்க. அப்போ வெளியே ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரியும் இருக்குன்ற மாதிரி இவன் மக்கள் சைடில் இருந்தும் குறிப்பாக தாவேக்கா சைடில் இருந்தும் இவங்க எல்லாரும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறப்ப அங்கே என்ன நடக்குதுன்றதெல்லாம் அங்கே தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச அரசியல் நாகரிகம் கருதி மெயினாக இருந்திருப்பாங்க. ஐயா எடப்பாடி ஐயா பாரு அண்ணன் உதயண்ணன் பண்ணதுக்கான டென்ஷனில் இருப்பார். எவ்வளோ பேச்சு பேசினேன் அண்டாடி அப்படின்ற மாதிரியான ஒரு பெரும் கோவத்தோடு இருக்கிறதுக்கான வெளிப்பாடு இருக்குது. ஏன்னா அந்த வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த கோவம் வந்து ஈகோ வந்து எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை மீறி இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பயணிக்கிறது, அங்கே போய் பிரச்சாரம் பண்ணும்போது இப்போ வரும்போதே கூட சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு உதயன் இன்றைக்கே போயிட்டு வரும்போதே கூட பார்த்தேங்க, அவர் கீழே குனிஞ்சு காலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு உதயன் சொன்னாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்த பிரச்சார இடத்துல அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இவங்களுக்கு நடக்கும். இவர் போய் வரும்போது கூட பார்த்தேங்க, நான் போகிற இடத்துல கூட விட மாட்டேறான், உசுரை வாங்கினாங்க கூடவே வந்து அப்படின்னு சொல்லி எடப்பாடியை பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டு அப்படி என்ன பேசிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.